இந்த வீடியோவில் நாம் டாப் 3 அப்கமிங் Yamaha லான்ச் பண்ண போகிற 3 பைக்ஸை பற்றி டீட்டெயிலாகவே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 3 பைக்ஸுமே வந்து கன்ஃபார்மான பைக் தான். as soon as possible Yamaha இந்த பைக்ஸை 1 by 1 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இந்த 3 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ரெட் கலர் ஹார்ட்டின் மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamahaவோட லேண்டர் அப்படிங்கிற 250cc டியூல் ஸ்போர்ட் அட்வென்ச்சர் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேண்டர் 250 பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மாடல். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டாலான பைக்காக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஸ்போக் வீல்ஸ், டெலஸ்கோபிக் ஒர்க்ஸ், அப்ஸ்வெப்டான எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் மாதிரியான ஒரு லுக்கில் வந்து ஒரு சிமிலரான லுக் இருக்கும். இந்த மாடலோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஏர் கூல்டு இன்ஜின் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 21 ஹார்ஸ் பவரும் 22 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 21 இன்ச் ஃப்ரண்ட் வீலும் 18 இன்ச் ரியர் வீலும் வந்து இருக்க போகுது. இந்த வீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் தான். இதில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து கிடையாது. இந்த மாடலோட வெயிட், ஸோ கர்போட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 கிலோகிராம் வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்து எனி டைம் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்தியாவில் இப்போது அட்வென்ச்சர் பைக்ஸுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். Yamahaவோட ரொம்ப நாள் பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டியூவல் ஸ்போர்ட் மாடல் அப்படிங்கும் போது நம்ம ஸ்ட்ரீட்டில் ரொம்ப நல்லாவே வந்து இதை ரைட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அட்வென்ச்சர் ஆஃப் ரோடு அப்படின்னு பண்ணாலுமே ஓரளவுக்கு இந்த மாடல் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakh வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ 2 lakhலேருந்து 2.5 lakh இதோட ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாடலோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245 mm ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்கும், ரியரில் 203 mm சிங்கிள் டிஸ்கும். இது கூட உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸும் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல உங்களுக்கு பெரிய டயர்ஸ் வந்து இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் 80/90 செகண்ட் டயரும், ரியரில் 120/80 செகண்ட் டயரும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 21 இன்ச் ஸ்போக்டு வீல்ஸும், ரியரில் 18 இன்ச் ஸ்போக் வீல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 240 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் அப்படியே ஹீரோவோட எக்ஸ்பல்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா சேம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இருக்கும். இதில் எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெய்லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அண்ட் இதில் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எல்சிடி பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒய் கனெக்ட் ஆப்புமே உங்களால் பண்ண முடியுங்கிறதுனால ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த R2 தான். Yamaha அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. August 27 இந்தியாவில் அஃபிஷியலாக இந்த R2 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் R சீரீஸை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 200cc சூப்பர் ஸ்போர்ட் மோட்டார் சைக்கிள் இந்த 27 August கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த R2 பற்றி சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. 20லேருந்து 25 ஹார்ஸ் பவர் இதோட ஹார்ஸ் பவர் இருக்க போகுது. 19லேருந்து 21 நியூட்டன் டார்க் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 ஸ்பீட் ஏர் பாக்ஸ் இருக்கும். மைலேஜ் கிளைம் பண்ணுறது எவ்வளோனா 30 km/l. பட் நீங்கள் அந்த அளவுக்கு அக்ரெசிவாக போகக்கூடாது. 28 to 30 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் எஸ்டிமேட்டட் டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 180 km/h தாராளமாக இந்த மாடலோட போக முடியும். அண்ட் இந்த மாடலில் நிறைய அப்கிரேட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைட் வெயிட்டான சேசஸ் வந்து இருக்க போகுது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அப்சைட் அண்ட் ஃபோக்ஸும், ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் தான் கொடுக்க போகிறாங்க. இதில் கீ டெக்னாலஜி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா VVA கண்டிப்பா இருக்கும், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் கண்டிப்பா இருக்கும், TCS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும், குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து இந்த மாடல்ல வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் ஃபுல் கலர் TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இதுல இருக்கும். அதுல உங்களுக்கு ஒய் கனெக்ட் ஆப் இருக்கிறதுனால ஸ்மார்ட் போன் ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறதும் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொசிஷனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பஜாஜ் பல்சர் RS 200 இருக்கு, KTM ஓட RC 200 இருக்குங்கிறதுனால அக்ரெசிவா பிரைசிங் பண்ண போறாங்க. ஸோ 1,94,000 பேஸ் மாடல்ல இருந்து டாப் இன் மாடல் 2,20,000 இல்ல 2,35,000 வரைக்கும் இதோட டாப் இன் மாடலோட பிரைஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் R2 டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாடல். இப்போ ரீசெண்டாக வந்து Yamaha அஃபிஷியலாக அப்டேட் பண்ணாங்க. ப்ரீ புக்கிங் உங்களால் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 rupees கொடுத்து நீங்கள் இந்த ரீஃபண்டபிள் அமௌண்ட்டான 10,000 rupees நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து ரீஃபண்டபிள் தான். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுல்லி ஃபேட் பைக்காக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது இதோட மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பிளான்ட்ல தான் இதை வந்து ப்ரொடக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த
மாடல் லோக்கலாக இங்கே டெவலப் பண்ணி குளோபல் மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறது தான் யமஹாவோட ஒரு மிகப்பெரிய ஐடியாவே இருக்குது. டெஃபினட்டாக R15 வெர்ஷன் 4க்கு அப்புறம் ப்ரீமியமான ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் நம்ம R சீரிஸில் இந்த R2-வை கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த R2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு அந்த ஹார்டின் நம்ம ரெட் கலர் ஹார்டினை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா Yamaha WR155 அப்படிங்கிற அப்படிங்கிற இந்த ஒரு நியூ மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ WR155R அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான டியூவல் ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். டியூவல் ஸ்போர்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அண்ட் ஆஃப் ரோடு பண்ணலாம். இது வந்து ஒரு டர்ட் பைக்காக இருக்குங்க. ஸோ டர்ட் பைக் அப்படிங்கும் போது ரோட் லீகல் ரோடு இல்லீகல் டர்ட் பைக் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் லீகல் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் WR155R. ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு ரொம்பவே அக்ரெசிவாக டியூன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே வந்து மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ராக்ல ஓட்டுறது, ட்ரெயில்ஸில் ஓட்டுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸ் இருக்காது, மிரர்ஸ் இருக்காது, இண்டிகேட்டர்ஸ் இருக்காது, இது எதுவுமே இருக்காது. அதுதான் ரோடு இல்லீகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய பியூரான டர்ட் பைக்ஸ் இருக்கு அக்ராஸ் வேர்ல்டு அப்படின்னு பார்க்கும்போது. ஏன்னா இதெல்லாமே வந்து ரேஸ்க்காக மட்டுமே டியூன் பண்ணி பில்ட் பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் டயர், இதோட எமிஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து ரோடு இல்லீகலாக இருக்கும். அதனால தான் WR155R அப்படிங்கிற இந்த டியூவல் ஸ்போர்ட்ஸ் டர்ட் பைக் பார்த்தீங்கன்னா லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு தெரியும் LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெயில் லைட்ஸ் இருக்குது, மிரர்ஸ் இருக்குது. இன்ஜின் வந்து 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது எல்லாமே வந்து லீகல் மோட்டார் சைக்கிள். இதில் உங்களுக்கு 17 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இதில் இருக்குது. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான விஷயம். சேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி டபுள் கிரடல் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப்பான ரோட்டில் இல்லாட்டி டஃப்பான டெரைனில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆஃப் ரோடு நம்ம அட்வென்ச்சர் பண்ணும்போது அந்த மாதிரியான டைப் ஆஃப் ரோட்ஸில் நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியும். சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் 3 கிராஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க அட்ஜஸ்டபிள் ப்ரீலோடட்ல. இதில் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 240mm சிங்கிள் டிஸ்க் அண்ட் ரியரில் 220mm சிங்கிள் டிஸ்க் இருக்கும். இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சிங்கிள் இருக்கிறதுனால டியூவல் ABS அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. டியூவல் பர்பஸ் டயர் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 21 inch டயரும், ரியரில் உங்களுக்கு 18 inch அந்த வீல் வந்து அப்படிங்கிறது இருக்க போகுது. டைமென்ஷன்ஸ் அண்ட் ஆஃப் ரோட் ஜியோமெட்ரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 134 kg வெயிட் இருக்கும். 245mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க போகுது. 880mm வந்து இதோட சீட் ஹைட். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஒரு தாறுமாறான டியூவல் பர்பஸ் டர்ட் மாடல் பைக்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த 3 பைக்ஸ் நான் அப்கமிங் Yamaha கிட்ட இருந்து எதிர்பார்க்குற மோஸ்ட் அவைட்டட் Yamahaவோட டாப் 3 அப்கமிங் பைக்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன். உங்களுக்கு இந்த டாப் 3 Yamahaவோட அப்கமிங் பைக்ஸில் எந்த மாடல் பைக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுவீங்க. நிறைய நியூ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு டெடிகேட்டடாக தனியாக ஒரு சேனல் இருக்கு, அர்பன் ஸ்கூட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனலையும் செக்அப் பண்ணி பாருங்க. அந்த சேனலில் முழுக்க ஸ்கூட்டர் பற்றி தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.